அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான குறியீடுகள், அதை பற்றி பல முக்கிய தகவல்களை பகிர்வதற்காக இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம். நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வெளியிட்டாங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ஒரு 2 வார காலகட்டத்திற்கான ஃபோர்காஸ்ட் அது. அதன்படி தென்மேற்கு பருவமழை 16 - 18 அக்டோபர் தேதிகளிலே இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே சமயம் வளிமண்டல கீழடுக்குகளில் இப்பொழுது மேற்கு திசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அது டிரான்சிஷன், அதாவது மாறணும். மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 - 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. வழக்கமாக நம்ம காலநிலைப்படி பார்த்தோம்னா 1 அக்டோபர்ல இருந்து 31 டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்வோம். இப்போ நம்ம 2025 வரப்போகுதுன்னு ஃபோகாஸ் பண்ணியிருக்கோம். கடந்த 15 வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வருடங்களுமே உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழை பொழிவு இருந்திருக்கிறது. ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்களில் நார்மலாக காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு, அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்கு நம்மளோட ஃபோர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்குது ஐஎம்டியில். அதுபடி சில க்ரைட்டீரியா, அதாவது சில அளவுகோல்கள் இல்லைன்னா சில விதிகள் ஐஎம்டியில் ஃபாலோ பண்ணுறோம். முதலாவது விதி தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி இருக்கணும். அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீச தொடங்கியிருக்கணும். அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மழை அளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம். எந்த தேதியில் இந்த ஒரு 50% அதிகமான இடங்களில் 2.5 மில்லிமீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழை பொழிவு எங்கெல்லாம் பதிவாயிருக்கோ அது பரவலான மழை பொழிவாக இருக்கணும். அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது இந்த 3 அளவுகோல்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம் அறிவிப்போம். இது ஆங்கிலத்தில். அப்படி நம்ம அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு 5 சென்டிமீட்டர். அக்டோபரில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 17 சென்டிமீட்டர். இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம்.
மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நமக்கு கிடச்சிட்ருக்கு. தமிழகத்தின் பகுதிகளில் பார்த்தீங்கன்னாலும் அந்த கடந்த 20 நிமிடங்களில் எந்தெந்த இடங்களில் இடிமின்னல் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்பில் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால், அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும், இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 15 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி மற்றும் புதுச்சேரி. இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில். டே 2, அதாவது 11/10/2025 ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது நீலகிரி மாவட்டம். மற்ற 10 மாவட்டங்களில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 12 மற்றும் 13 தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11 அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அவ்வளோ. தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது, அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து. ஸோ அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். காற்றின் வேகம் எப்போவுமே, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கடல்ல இருந்து அந்த ஈஸ்டர்லி செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக அப்படியே சொல்ல முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த படத்துல உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வட அதாவது கோவை, நீலகிரி இதுக்கெல்லாம் இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்ற தென்காசி, திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலர்ல பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு. அது நம்ம வர வரதான் பார்க்கணும். சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இந்த 3 மாதம் எப்படி இருக்க போகுது?
போன வருடமே புயல் எல்லாம் இருந்தது. இந்த வருடம் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்வரி ஃபெப்ரவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு அந்த கிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இது காலநிலை கிளைமட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசனில் தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே எத்தனை வரும், எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அது ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அது முக்கியமா இருக்கும். அதனால வந்து எவ்வளவு போதுமான மழை, மாவட்ட வாரியான தரவு கூட இதுல இருக்கு, பிக்சர் இங்க சேர்க்கல. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு 33 சென்டிமீட்டர். நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் 33 சென்டிமீட்டர் தான். ஆனால் அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பார்த்தீங்கன்னா ஒரு -1%. ஆனால் அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது. சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், சென்னை கேட்டீங்க இல்லையா, தமிழக இது வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு. சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை 2025 நமக்கு இயல்பை விட அதிகம், அதாவது +29% பதிவாயிருக்கு. அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது 45 சென்டிமீட்டர். நமக்கு கிடைத்த மழை பதிவு 58 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி மேக வெடிப்பை பத்தி. ஏன்னா இப்போ நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்ன பண்ணீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழல்ல அந்த மேக வெடிப்பு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? மேக வெடிப்பு இல்லை கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமாக வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யும்ன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் டெஃபினிஷன் படி அதற்கான ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக வெடிப்பு. அது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம். அதனால் அது தண்டர்ஸ்டார்ம் லைக் அந்த கிமுலோனிம்பஸ் கிளவுட்ஸில் இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம். இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம். மேடம் ஏன் மேடம் இன்னுமே வந்து ஒரு துல்லியமான முறையில் நம்மளால கணிக்க முடியாது இல்லை? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே சொல்லும்போது மாற்றி மாற்றி வருது. அது தனியார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இதனால வந்து நம்ம எதிர்பார்த்த மழை வரும்னு நினைக்கும் போது வர்றது இல்லை. இது என்ன காரணம்னால வந்து இதாகுது? சரி, நமக்கு டெக்னாலஜி இன்னும் வரலையா? இதற்கு முன்னால கூட எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. டிராபிக்ஸ் அப்படின்ற அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இந்த மாதிரி ரொம்ப துல்லியமா வில்லிவாக்கத்துல மழை பெய்யும், அம்பத்தூர்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் ரொம்ப சேலஞ்ச் தான் அது. இயற்கையை வந்து நம்ம இயற்கையா தான் பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும், மற்றபடி 100% அக்யூரசி. வெப்பசலனம் எப்படி மேடம் இருக்கு? கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் வந்துட்டு மிதமான மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நேரத்துல மிக கனமழை கூட ஓரிரு இடங்கள்ல பதிவானது. நம்ம வந்து மிக கனமழைக்கான எச்சரிக்கை கூட நம்ம சென்னையில கொடுக்கல. ஒரு சில நேரங்கள்ல அப்படி ஆகும், ஏன்னா அந்த குவாண்டம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நவ்காஸ்ட்ல நம்ம கவர் பண்ணிருப்போம். அந்த மேகம் உருவாகும் பொழுது நவ்காஸ்ட்ல மாடரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்டென்ஸ் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு சுழற்சி சமயத்துல ஓரளவுக்கு நிறைய மழை பதிவாகிறது கரெக்டா சொல்றோம். குறிப்பிட்ட இடத்துல சொல்றது அப்படின்றது அகைன் சேலஞ்ச். சென்னைக்கு பொதுவாவே நம்ம மிதமான மழை இரவு நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் சென்னையிலே குறிப்பா ஒரு 10 இடங்களுக்கு மேல கனமழை மிக கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து கடந்த சில ஒரு 15 நாட்களாகவே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த காரணம் என்ன மேம்? ஏன் நம்ம கொடுக்க முடியல? ஏன்னா அடுத்தடுத்து அந்த கீழடுக்கு சுழற்சிகள் இருந்ததுனா இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நார்த் சவுத் ட்ரஃப் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது.
ஸோ அதுவும் அந்த மேகக்கூட்டத்தோட அமைப்பு வந்து டக்குன்னு மூவ் ஆகி உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல நல்ல மழை கொடுத்தது. ஏன்னா உங்களை வச்சுதான் இவங்க வந்து அந்த கணிப்பெல்லாம் பண்றாங்க. கவர்மெண்ட் மற்ற ஒரு மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வந்து இந்த வெப்பசலனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து பருவமழை இருந்தாலும் கூட அந்த ஹீட் எதனால மேடம்? வெப்பசலனம், மழை, கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி. இப்போ இங்கிலீஷில் நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் இந்த கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி வந்து நல்ல பூமி நல்ல வெப்பம் அடையும் பொழுது உங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அதிகம். ஈவினிங் மாலை நேரங்களில் இந்த மாதிரி மழைப்பொழிவு தருவதற்கான வாய்ப்புண்டு. கோஸ்டல் ஏரியா சென்னை மாதிரி இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சீப்ரீஸ் கடல் பகுதியிலிருந்து காற்று வீசும் பொழுது லேண்டு பகுதியில் இருக்கிற அந்த மேற்கு திசை காற்றும் கடல் பகுதியிலேருந்து வர்ற ஈஸ்டர்லி விண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அந்த சலனத்தை கிரியேட் பண்ணி மேகமாக ஒரு வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் நல்ல பெரிய மழை தரும் மேகமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் இது நடந்துரும். அது நம்ம ரடாரை வச்சு நம்ம நவுகாஸ்ட்ல சொல்ல முடியும். இந்த ஆண்டா இருக்கட்டும், கடந்த ஆண்டா இருக்கட்டும், அதுக்கு முந்தின ஆண்டு வந்து அதீத ஒரு மழைப்பொழிவு வந்து சென்னையை பொறுத்த வரைக்குமே. கடந்த ஆண்டு அவ்வளவு இல்லைனாலும் அதுக்கு முந்தின வருடம் இந்த வருடங்கிறப்போ அதீத மழைப்பொழிவு இருக்க சாத்தியம் இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கட்டும், இந்த டிசம்பர் மாத காலகட்டமாக இருக்கட்டும், அந்த அதீத மழைப்பொழிவுங்கிறது நிறைய வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவில் இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து அந்த அதீத மழைப்பொழிவு இருக்குமா? அதாவது ஏதாவது ஒரு கடல்ல புயல் சின்னமோ இல்லை டிப்ரெஷனோ ட்ரஃப் ஆஃப் லோ ப்ரெஷரோ இருக்கும் பொழுது நிச்சயமாக 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு வருவதற்கு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி. ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை காலம். அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு நாட்டின் குடிமக்களா நம்ம அதை எடுத்துதான் ஆகணும். மழை வர்ற சீசன் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு தானே ஆகணும். வழக்கமா நீங்க சொல்றது வந்து அக்டோபர் மாதத்துக்குன்னு ஒரு மழை அளவு, இயல்பான மழை அளவு இருக்கு. அது வந்து 17 சென்டிமீட்டர்னு சொன்னேன். நவம்பர்ல வந்து 18 சென்டிமீட்டர் தான் இயல்பு. டிசம்பர்ல குறைச்சல் 9 சென்டிமீட்டர். இது இயல்பு நிலை. எப்ப வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல ஒரு அளவுகோல் சொன்னேன் இல்லையா? ஒரு 620 ஸ்டேஷன்ஸ் நம்ம கிட்ட தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 620 ஸ்டேஷன்கள்ல இருந்து நமக்கு மழை தரவுகள் வருது. அது வரும்போது இப்ப 50% ஸ்டேஷன்ஸும் மழை கொடுக்கும்போது நல்ல பரவலான மழைன்னு நம்ம சொல்றோம். 80% கொடுத்தாங்கன்னா அநேக இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றோம். அப்பதான் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததுன்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு கூட சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இன்னைக்கு டெய்லி வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக இருந்ததுன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த ரெயின்ஃபால் ரிப்போர்ட்டிங் ஸ்டேஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த பெர்சன்டேஜை கால்குலேட் பண்றோம். வடகிழக்கு பருவமழை நேரங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் எப்படி இருக்கும்? அதிகமா விளைச்சல் அதாவது மழை பொழிவு இருக்கும், வெள்ளத்தினால பாதிக்கப்படுற ஒரு சூழல் கூட உருவாகும். அது வந்து ஐ திங்க் அகடமிஷியன்ஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸ்ன்னு சிலது டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 நாள் தண்ணி தேங்கினா கூட அந்த பயிர் சேதம் அடையாத அளவுக்கு அதை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மாத்திக்கணும் அக்ரோ பேஸ்ட் அட்வைஸ். எல்லாருக்குமே தெரியும். டெய்லியே வந்து நம்ம முதல்ல கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு தான் நம்ம குரூப்ல கூட போடுவோம். புல்லட்டின்ஸ் எல்லாமே எங்க கிட்ட கேட்டுட்டு நாங்க கொடுத்துருக்கோம். தென்மேற்கு குறைவாக பதிவான மாவட்டமா? திருச்சி -63 இருந்திருக்கு, திருச்சி மாவட்டம். அதுக்கு அடுத்து வந்து திருச்சி தான் இருக்கிறதுலே குறைச்சல். தூத்துக்குடி வந்து -63, திருச்சி வந்து -27 தான். என்கிட்ட இருக்கிற தரவுகள் படி -36 கரூர்,
-23 தருமபுரி. இதை வேணா ஷேர் பண்றேன், நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். மேடம், இப்போ பொதுவாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பருவமழை வந்து அதிகமா இருக்கும்? ஏதாவது மாற்றம் வந்துச்சா? தென்மேற்கு பருவமழையில ஒரு சில இது இருக்கும், வடகிழக்கு பருவமழை. ஏன்னா இப்ப கலந்து இது எதிர்பார்க்காத மழையெல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து யூஸ்வலாவே வந்து எந்த பருவமழை அதிகமா இருக்கும்? நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை தான் நமக்கான மழைக்காலம். அப்கோர்ஸ் காலநிலை மாற்றங்கள்னால சில குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வருடம் மாறிட்டே இருக்கும். இன்னொரு ஸ்லைட் சொன்னேன் இல்லையா, ஆவரேஜா பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே அபவ் நார்மல் ரெயின்ஃபால் தானே. ஒரு ஃபர்ஸ்ட் 2வது ஸ்லைடு காமிச்சேன் இல்லையா, இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா இது வந்து 2010ல இருந்து போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய வருடங்கள் வந்து நமக்கு இயல்பிலிருந்து அதிகமா தானே மழை பொழிவு இருந்திருக்கு. ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் வந்து டெஃபிஷியன்ட்ன்ற கேட்டகரி, அதாவது இயல்பை விட குறைவுன்ற கேட்டகரியில இருந்திருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது அபவ் நார்மல் ரெயின்ஃபால். கடந்த ஆண்டுகள்லாம் எல்னினோ ஆண்டு இருந்தது, அதனால வெப்பநிலையும் அதிகமா இருந்தது, மழையினுடைய அளவுமே பருவமழையில அதிகமா இருந்தது. இப்போ வந்து கடந்த கோடை காலத்துல வெப்பநிலை வந்து குறைவா தான் இருந்தது. அக்னி நட்சத்திரத்துல கூட பெரிய அளவுல வெப்பநிலை வந்து பதிவாகல. அப்படின்னும் போது இப்ப மழையினுடைய அளவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி தமிழகத்துல அபவ் நார்மல் ரெயின்ஃபால் தானே சொல்லியிருக்கோம். அதுலதான் மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 30ஆம் தேதி நவம்பர்ல எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபோர்காஸ்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த தேதியில இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளவுதான், முடிச்சுக்கலாமா? அது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். வரும் நாட்களிலே நமக்கு அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளுமே மாறுது இல்லைங்களா. இவங்க லிபிகா கேட்ட மாதிரி சொல்லல, ஆனா உடனே மழை பெஞ்சுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இட் கேன் ஹேப்பன். வரும் நாட்களிலே நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்துட்டு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.